ஹலோ விபர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வீரா சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். விஜயை காணும். விஜயோடைய அம்மா மாறன் வீட்டு முன்னாடி வந்து, விஜய் எங்கே இருக்கா சொல்லுங்கள், என் பொண்ணை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க, கெதறாங்க, மடிப்பிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கார்த்தி ஒரு பக்கம், உங்கள் பொண்ணு என்னென்ன அட்டூழியம் பண்ணால் அவள் செஞ்ச பாவத்துக்கு அவள் என்னென்ன வேதனையை அனுபவிக்கிறாளோ, ஆனால் அவள் இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் கண்மணி, வீரா, பிருந்தா இவங்க 3 பேருக்கும் என் பொண்ணு இருக்கிற இடம் தெரியும், எப்படியாவது என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கதறியால், ஒரு பக்கம் வீரா குற்ற உணர்ச்சியில் குமுறிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 3 பேரும் தானே விஜயை கடத்தினாங்க. கடத்தி ஒரு இடத்துல கட்டி வச்சுருக்கும் போது அவங்க காணாமல் போயிட்டாங்க. காரணம் சூர்யா விஜயை கடத்திட்டாரு. அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்கும்போது தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு இங்கே மாறன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாரு. ஸோ இங்கே விஜயோடைய அம்மா கதறி அழுதுட்டு இருக்கதை இங்கே சூர்யா ஒரு பக்கம் பார்க்க, இன்னொரு பக்கம் இங்கே ஒரு டெட் பாடி இருக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் வருது. அங்கே போய் பார்த்தா விஜய் இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. என் பொண்ணை இப்படி அநியாயமாக கொண்டுட்டீங்களேன்னு அம்பிகா ஒரு பக்கம் கதறியால், இங்கிட்ட அம்பிகா அழுகிறதையும் பார்த்து சூர்யா வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை விஜயோடைய சாவுக்கு சூர்யா தான் காரணமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லை, விஜய் செத்துட்டா அப்படின்னா இங்கே மாட்ட போகிறது கண்மணி, பிருந்தா, வீரா இவங்க 3 பேரும் தான். ஸோ இவங்க 3 பேரும் போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது? அதாவது ஏற்கனவே பாண்டியன் இறந்துட்டாரு, அதுக்கு காரணம் ராகவன், பழியை ஏற்றுட்டு மாறன் போனார். இதுதான் கதையோட நகர்வாக இருந்தது. இப்போது விஜய் செத்துட்டா, விஜய் நீ யார் கொன்னது, எந்த மோட்டிவுக்காக கொண்டு இருப்பாங்க, அந்த பழியை தூக்கியா நம்ம குடும்பத்து மேலே போடணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா அப்கமிங் எபிசோடாக இருக்கும். ஆக மொத்தம் ஃபஸ்ட்டு பாண்டியனுடைய சாவு, 2வது விஜயுடைய சாவு. சரி, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.